சுத்தி காடுகளுக்கும் மலைகளுக்கும் நடுவுல அழகான பச்சை பசேல்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு மண் வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல ராமையா ஜானகி அம்மான்னு தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அப்படின்னு இறைவனை நினைச்சிட்டு காலையிலேயே ராமையா பானை செய்யறதுக்காக உட்காருவாரு. மண்ணு பிசைஞ்சு அத சக்கரத்துல வச்சு ரொம்ப அழகான பானைகளை தயார் பண்ணுவாரு. கொஞ்ச நேரத்துல ஜானகி அங்க வந்து, ஏயா சூரியன் நடுவானத்துக்கே வந்துட்டான், வாயா வந்து 4 வாய் சாப்பிடு அப்படின்னு அன்பா சொல்லுவா. அதுக்கு ராமையா எந்திரிச்சு தயிர் சாதத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகான்னு வச்சு சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் நிதானமா உட்கார்ந்து பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏயா நம்ம மோகன்ராவோட மகளுக்கு அடுத்த மாசம் கல்யாணமா. ஓ, என்ன கொடுக்கறதா இருக்காராம்? உள்ளது எல்லாமே அந்த பொண்ணுக்கு தானே. அப்படி அவரை பத்தி இவரை பத்தின்னு கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அப்புறம் அப்படியே பெண்களுக்கே இயல்பான பேச்சுக்களை ஆரம்பிப்பா ஜானகி. பக்கத்து வீட்டு ராதாமா தங்கத்துல பெரிய ஹாரம் செஞ்சிருக்காளாம் அப்படின்னு ஏதேதோ பேசுவா. பரவாயில்ல, திருவிழா வரும்ல, அப்ப பானை எல்லாம் நிறைய விக்கும். பணம் வந்ததும் நீயும் உனக்கு பிடிச்ச மாதிரி நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு அமைதியா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ராமையா அழகா பானைகள் செய்ய அப்படியே உட்கார்ந்துருவாரு. மத்தியான நேரத்துல விருப்பமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டு மரத்தடியில ஒரு கட்டில போட்டு 1 மணி நேரம் நிம்மதியா தூங்குவாரு. அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு உட்கார்ந்து பானைகள் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே சாயங்கால நேரத்துல ராமையா ஜானகி 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நிஜத்துல சொல்லணும்னா 2 பேரும் ஜோடி பறவைகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குறைதான், அது குழந்தை இல்ல அப்படிங்கிறது தான். நிஜத்துல சொல்லணும்னா இந்த குறை கணவன் மனைவி அவங்களோட மனசுல இல்லவே இல்ல. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அப்பப்போ இத ஞாபகப்படுத்தி மறக்காம கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ராமையா பானைகள் தயாரிச்சுட்டு இருந்தாரு. ஜானகி மஞ்சள் இடிச்சு மஞ்சப்பொடி தயாரிச்சுட்டு இருந்தா. அப்போ பக்கத்து வீட்டு சுலோச்சனா அங்க வந்தா. ஜானகி அண்ணி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அண்ணி, சொல்லுங்க. உங்க மாட்டு கொட்டகையில இருக்கிற சொரக்கா கொடி எங்க வீட்டுக்குள்ள வேர் விட்டுருச்சு. சொரக்கா தானே, அதனால இப்ப என்னாச்சு? இலையெல்லாம் உள்ள விழுது, கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. அண்ணன்கிட்ட சொல்லி அதை வெட்ட சொல்லுவியா? சரி, அப்படியே பண்ண சொல்ற அண்ணி அப்படின்னு கொஞ்சம் மனசுல வருத்தத்தோட சொன்னா ஜானகி. நான் இன்னொரு விஷயமும் உன்கிட்ட சொல்லணும். என்ன விஷயம் அண்ணி அப்படின்னு சாதாரணமா கேட்டா ஜானகி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் சக்கரை கிடைக்குமா அப்படி குழஞ்சு குழஞ்சு பேசி பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து நீட்டுனா சுலோச்சனா. ரொம்ப சின்ன பாத்திரமா இருக்கே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா ஜானகி. சுலோச்சனாக்கு கொஞ்சம் வெக்கமா போச்சு. ஜானகி உள்ள போய் சக்கரை எடுத்துட்டு வந்து சுலோச்சனா கிட்ட கொடுத்தா. அதை எடுத்துக்கிட்டு திரும்பி போற வழியில மறுபடியும் திரும்பினா சுலோச்சனா. அண்ணி, பக்கத்து ஊர்ல இருக்கிற சுவாமிஜிக்கு 10 கிலோ வெல்லம், 4 கிலோ எள்ளு, 15 கிலோ பாசிப்பருப்பு கொடுத்தா நம்ம மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொல்றாங்க. நீங்களும் அங்க போனா உங்களுக்கும் குழந்தை பிறக்கலாம்ல. அண்ணி, எங்க 2 பேர் மேலயும் உங்களுக்கு இருக்கிற அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னா ஜானகி. அது வந்து எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு யாரு சொன்னது? அத கேட்டு சுலோச்சனா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சா. நான் அவருக்கு குழந்தை, அவர் எனக்கு குழந்தை. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், இருக்கிறத வச்சுட்டு திருப்தியா இருக்கோம். இத கேட்டு சுலோச்சனா, அது வந்து எனக்கு வேலை இருக்கு அண்ணி, உங்க அண்ணன் சாப்பாட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு அப்படி ஜானகி சொன்னதும் சுலோச்சனாவுக்கு புரிஞ்சு போச்சு. வெளியில போன்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி சொல்றான்னு. அன்னைக்கு சாயங்காலமே ராமையா சொரக்கா கொடிகளுக்கு எல்லாம் பந்தல் போட்டாரு. சுலோச்சனா வீட்டுல போய் விழுந்திருந்த சொரக்கா கொடிகளை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினாரு. எல்லா கொடிகளையும் பந்தல்ல கட்டினாரு. சொரக்காயெல்லாம் தூக்கி கட்டினதுக்கு அப்புறமா ராமையாவோட மாட்டு கொட்டகை ரொம்ப அழகா மாறிடுச்சு.
ஒரு நாள் ராமையா பானைகள் செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த போது ஜானகி அங்க வந்தா. இது பாரு, வீட்ல அரிசி இல்ல. ஐயோ, கையில இப்போதைக்கு பணமும் இல்லையே. அதனால என்ன, செட்டியார் தான் இன்னைக்கு பானைகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு பணம் தரேன்னு சொல்லிருக்காருல்ல அப்படின்னு சொன்னா ஜானகி. எனக்கு தெரியல, காலையில இருந்து அவர் வரலையே. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு ராமையா. அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்து, சரி, நானே பானைகளை கொண்டு கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு அரிசியும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பானைகளை எடுத்துட்டு போனாரு ராமையா. செட்டியார் கிட்ட பானைகளை எல்லாம் கொடுத்து பணம் வாங்கினாரு. ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லிட்டு மளிகை கடைக்கு போய் அரிசி, பருப்பு, காய்கறின்னு எல்லாம் வாங்கினாரு. அப்படியே அந்த ஊர்ல எல்லாரும் கூடி பேசுற மரத்தடியில நின்னு கொஞ்சம் ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பினாரு. ஜானகி, செட்டியார் முழு பணமும் கொடுத்துட்டாரு. இந்த அரிசி, சுரக்காய் பருப்பு செய்றியா? அப்படி வாசல்ல இருந்து கேட்டுக்கிட்டே வந்து எதிரில பார்த்தாரு. ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாரு. ஜானகி கீழே விழுந்து சுயநினைவு இல்லாம கிடந்தா. ஜானகி, ஜானகி, ஜானகி அப்படின்னு ராமையா ஓடி ஜானகி கிட்ட வந்தாரு. ஜானகி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து அவருக்கு புரிஞ்சிடுச்சு. சீக்கிரமா வண்டி கட்டி அவளை தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு அந்த ஊர் ஆச்சாரியர் ரமணன் கிட்ட வந்தாரு. அப்போ ரமணன் வீட்ல கஷாயம் தயாரிச்சுட்டு இருந்தாரு. அவர் தன்னோட மனைவியை தூக்கிட்டு வந்து அவருக்கு முன்னாடி படுக்க வச்சாரு. ஆச்சாரியரே, என் பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்டா, என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஐயா அப்படின்னு படபடப்போட கண்ல கண்ணீரோட சொல்றா ராமையா. கவலைப்படாத ராமையா, நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தாரு. நாடி பிடிச்சு பரிசோதனை பண்ணினாரு. ராமையா, இது ஏதோ புதுவிதமான வியாதி மாதிரி தெரியுது. எனக்கே என்னன்னு புரியல. இன்னைக்கு ராத்திரி முழுக்க இங்கேயே இருங்க, பார்க்கலாம். அப்படி சொல்றதுக்குள்ளேயே ராமையா திகைச்சு போய் மனைவியோட பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டான். ஒரு நாள் அப்படிங்கறது 2-3 நாள் ஆச்சு. ஜானகிக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு ரமணனோட வீட்டுக்கு நாட்டிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆச்சாரியர் விஷ்ணுமூர்த்தி வந்தாரு. அவரு ஜானகிய பரிசோதிச்சு பார்த்துட்டு ரமணன் கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு போனாரு. ரமணன் ராமையா கிட்ட வந்து சொன்னாரு. ராமையா, கல்லீரல்ல சின்ன பிரச்சனை இருக்காம். கவலைப்பட எதுவும் இல்ல, குணமாயிடும்னு தான் சொல்றாரு. ஆனா ஆனா என்னதுயா, சொல்லுங்க. மருந்துக்கு தேவையான மூலிகைகள் ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வர வேண்டியதா இருக்கு. அதுக்கான விலை கூட ரொம்ப அதிகம். 1,00,000 ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. மனைவி உயிரோட திரும்பி வர போறாங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம், அதே சமயம் இவ்ளோ பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஆலோசனை ஒரு பக்கம் ராமையாவோட மனசுல சுத்திக்கிட்டே இருந்தது. உடனே அவர் பணத்துக்காக வெளியில போனாரு. செட்டியார் கிட்ட, நண்பர்கள் கிட்டன்னு ஓடி ஓடி பணம் கேட்டுட்டு இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி தங்கத்தை திருடிக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்த 2 திருடங்க ராமையாவோட வீட்டுக்கிட்டக்க வந்தாங்க. யாருக்கும் சந்தேகமே வராதபடி அந்த சொரக்காய் கொடிகளுக்குள்ள இந்த தங்கத்தை மறைச்சு வச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அதுல ஒருத்தன், வெளியில நிறைய பேர் இருக்காங்க, எட்டி பார்த்து சொன்னான். ஆமாடா, நாம போனா அடிச்சு போட்டுருவாங்க. இந்த வீட்ல 2-3 நாளா யாருமே இல்ல. தங்கத்தை இங்கேயே தற்காலிகமா ஒளிச்சு வைக்கலாம். சரிடா, இங்கேயே இந்த சொரக்காயிலேயே ஒளிச்சு வச்சிடலாம் அப்படின்னு தீர்மானிச்சு சொரக்காய்களை எல்லாம் வெட்டி அதுக்குள்ள இருக்கிற விதைகளை எல்லாம் நீக்கிட்டு அதுக்குள்ள தங்கத்தை வச்சாங்க. டேய், இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும், நாளைக்கு வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சொரக்காய்கள் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு போனாங்க. ஆனா மனுஷன் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும் இல்லையா? அதுக்கேத்த மாதிரி வெளியில போன திருடர்களை கிராமத்து வாசிங்க புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. இன்னொரு பக்கம் பணம் எங்க தேடியும் கிடைக்காம ரொம்ப சோர்வாகி வீட்டுக்கு வந்தாரு ராமையா. ஆண்டவா, என் மனைவி எனக்கு வேணும். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவளை எப்படியாவது காப்பாத்திட ஆண்டவா, ஏதாவது பண்ணு. நான் உன்னை மட்டுமே தான் நம்பி இருக்கேன். அப்படி கடவுள் கிட்ட அழுது அழுது அங்கேயே படுத்து தூங்கிட்டா ராமையா. காலையில முதல் சேவல் கூவும் போது ராமையா முழிச்சு வெளியில வந்தாரு. அந்த நேரம் எதுக்கோ அவரோட பார்வை அவர் வீட்டு சுரக்காய் கொடிகள் பக்கமா போச்சு. இந்த சொரக்காய் எல்லாம் ஏன் கீழே இருக்கு அப்படின்னு சொரக்காய்கள் இருக்கிற பக்கமா போனாரு. அத கையில எடுத்து பார்த்தாரு. அதுக்குள்ள
நிறைய தங்கம் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு ராமையா. ஆண்டவா, நீ இருக்கிறது நிஜம்தான் ஆண்டவா அப்படின்னு அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு ரமணன் கிட்ட வேகமா போனான். ஒரு சொரக்காயில இருக்கிற தங்கம் மொத்தம் ரமணன் கிட்ட கொடுத்தான். ரமணன் மூலிகைகளை வரவழைச்சு அவளுக்கு வைத்தியம் பண்ணினாரு. அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் இந்த தங்கத்தை பத்தி தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொன்னா ராமையா. அதுக்கு தலைவர், ராமையா, நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்ன. ஆனா இது வேற யாருக்கிட்டயும் சொல்லாத. உனக்கு கிடைச்ச தங்கம் இவ்வளவுதான்னு மட்டும் சொல்லு. உனக்கு கிடைச்ச மத்த தங்கத்தை பத்தி சொல்லாத. நீ உன் மனைவி கூட சந்தோஷமா போய் வாழு அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. ராமையா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு மனைவிய பாக்குறதுக்காக வந்தான். கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவனுடைய மனைவி நல்ல ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தா. அன்னையில இருந்து ராமையா அந்த சொரக்கா கொடிய புனிதமா நினைச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சான். பழையபடி ராமையா ஜானகி தம்பதிகள் அந்யோன்யமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஜானகி ராமையா தம்பதிகள் சந்தோஷமா வாழணும்னு நம்மளும் மனசார விரும்புவோம்.